யாராவது உங்கள் மீது எச்சில் துப்பினால் உங்களுக்கு பிடிக்குமா? அல்லது யாரோ ஒருவரின் எச்சிலை மிதித்துக் கொண்டு நாள் முழுவதும் நடக்க பிடிக்குமா? பொதுவாக பல கலாச்சாரங்களில் வெற்றிலை பாக்கு மெல்லுவது என்பது ஒரு பொதுவான பழக்கம். ஆனால் அந்த எச்சிலை கண்மூடித்தனமாக துப்புவது கடுமையான உடல்நல கேடுகளை ஏற்படுத்துவதுடன் அது சுற்றுச்சூழலுக்கும் பிரச்சனையை ஏற்படுத்தும். நாம் ஒவ்வொரு முறையும் எச்சில் துப்பும் போது நம் தெருக்கள் கரைப்படும். அது மட்டுமல்ல, நோய்களை பரப்பி நமது சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும். ஆனால் ஒரு சிறந்த வழியொன்று உள்ளது. வெற்றிலை பாக்கு கழிவுகளை பொறுப்புடன் அப்புறப்படுத்துவதன் மூலம் நமது ஆரோக்கியத்தையும் அத்துடன் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க முடியும். பொறுப்பான அகற்றலுக்கான சில நடைமுறை குறிப்புகள். வெற்றிலை பாக்கு கழிவு எச்சிலை இடுவதற்கு கையில் எடுத்து செல்லக்கூடிய பை அல்லது டிஷ்யூ எடுத்து செல்லவும். முடிந்த அளவு வெற்றிலை பாக்கு கழிவு தொட்டிகள் என பெயரிடப்பட்ட கழிவு தொட்டிகளை பயன்படுத்தவும். அவ்வாறான தொட்டிகள் கிடைக்கவில்லை என்றால் ஒரு டிஷ்யூவில் எச்சில் துப்பி அதை சரியான முறையில் குப்பை தொட்டியில் இடவும். வெற்றிலை எச்சிலை துப்புவது மட்டுமல்ல, நீங்கள் சாலையில் அல்லது பொது இடங்களில் இருக்கும் போது சுற்றி எச்சில் துப்புவது, வாய் கொப்பளிக்கும் தண்ணீரை சாலையில் துப்புவது போன்ற செயல்கள் உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு வெறுப்பையும் சிரமத்தையும் ஏற்படுத்தும். அனைவரும் இணைந்து அனைவரும் அனுபவிப்பதற்கு தூய்மையான மற்றும் ஆரோக்கியமான பொது இடங்களை உருவாக்கலாம். வெற்றிலை பாக்கு எச்சில் துப்புவதை தவிர்த்து பொறுப்புடன் கழிவுகளை அகற்ற உறுதியெடுப்போம். நமது சமூகங்களும் சுற்றுச்சூழலும் மிகவும் சிறப்பாக இருக்க வேண்டும்.